எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். தகவல்னு பார்த்தா சாத் அப்துல்லாவில் இருக்கிற போலீஸ் அகாடமியில் போலீஸ் கல்லூரி மற்றும் பெண்கள் போலீஸ் நிறுவனத்தை சேர்ந்த 354 பேர் அவங்க கல்லூரியை முடித்து பட்டம் பெற்றதாக அறிவிச்சிருக்காங்க. அதில் உள்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாட்டுக்காக பாடுபடுறதுக்கோசரம் நீங்கள் எந்நேரமும் தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட ஒரு அறிவுறுத்தல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் குவைத் முனிசிபாலிட்டி நெருக்கடி நிலைமையை சமாளித்து ஒரு அவசர காலகட்டத்தில் எப்படி தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்ட்டு குவைத் முனிசிபாலிட்டியும் அதுக்கப்புறம் பாதுகாப்பு படை அவங்களும் ஒரு ஆலோசனை ஒன்று நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தகவல் முடிஞ்சு போன தகவல் தான். என்னடா முடிஞ்சு போன தகவல்னால், இது 21ஆம் தேதி இந்த வீடியோ எடுக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது 22ஆம் தேதி பார்ப்போங்க. என்னென்னா, குவைத் ஆர்மி ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. குவைத் வடக்கு பகுதியில் சில வெடி சத்தங்கள் இல்லைன்னா சில ஏதாவது அபாயகரமான சத்தம் கேட்டால் யாரும் பயப்பட வேணாம். ஏன்னா தேவையில்லாத வெடிப்பொருளை நாங்கள் அகற்றம் செய்கிறோம், வெடிக்க வைக்கிறோம் அப்படின்ற மாரி அவங்க அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு 2 மணி நேரம், காலை 10 மணிலேருந்து மதியம் 12 மணிக்குள்ளே சில சத்தங்கள் கேட்டால் யாரும் பயப்பட வேணாம் அப்படின்ற மாரி அவங்க சொல்லியிருக்காங்க. மேடத்தோட ஓரை வத்தி இந்த 5 கேஸும் போய் மாற்றின வர சொல்லிட்டாங்க. மேடத்தோட ஓரை வத்தினா ஓனரோட தம்பி பொண்டாட்டி. அந்த டிரைவர் எங்கே வெளியே போயிட்டான் போல் தெரியுது. அதனால் என்னை போய் மாற்றின வர சொன்னாங்க. போய் மாற்றின்னு போய் எடுத்துன்னு போய் வைப்போம். எம்டி சிலிண்டர் கொடுத்துட்டு ஃபுல்லாக இருக்கிற சிலிண்டர் எத்தனை வந்தாச்சு. அதே ரேட்டு தான். ஒரு சிலிண்டரோட விலை 750 ஃபீல்ஸ். 5 சிலிண்ட்ரு 3 தினார் 750 ஃபீல்ஸ். எடுத்துன்னு போய் ரூமில் வைப்போம். லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாம். பிரியாணி வந்திருக்கு, சுட சுட நம்ம இந்தியா ஸ்டைல் பிரியாணி. அப்புறம் வெங்காய பச்சடி, ஒரு வாழைப்பழம். பிரியாணி பாருங்கள், தரமாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது, சாப்பிடுவோம். இந்த மாதுளை பழத்துக்கு சரியான அலைச்சல். நல்லா தான் இருக்குது, ஆனால் உள்ளே ரெட் கலரில் இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. இந்த பாக்ஸோட ரேட்டு 3 தினாரு, நம்ம ஊர் காசுக்கு 935 ரூபா. இங்கே தைமால் இல்லை. தைமால் நேற்றே பார்த்தா இல்லை. அதுக்கப்புறம் நசீம் ஜமையில் பார்த்தா அங்கே இல்லை. சரி, சூக் மன்னார் இருக்குன்ட்டு கன்ஃபார்ம் அங்கே போய் சூக் மன்னாரில் வாங்கின்னு வரேன். எடுத்து போய் லிஃப்ட்டில் சாத் அப்துல்லா போயின்னு இருக்கிறேன். ஏன்னா இதில் கொஞ்சம் ஸ்வீட்டு, அந்த சிக்கன் ரோலு, அப்புறம் அந்த பன்னு அதெல்லாம் இருக்குது. எடுத்துன்னு போய் ஓனரோட அம்மா வீட்டுக்கு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. இதேமாரி கொஞ்சம் ஐட்டம் மேடத்தோட அக்கா வீட்டுக்கும் கொடுக்க சொன்னாங்க. அது பின்னாடி கொடுத்துட்டு அப்படியே போய் நெருக்கிறேன். போய் கொடுத்துட்டு வரலாம். ஓனர் ஃப்ரெண்டு எல்லாம் திவானில் சாப்பிட்டு இப்போ தான் போகிறாங்க. சாப்பிட்டு மிச்ச பொருள் எடுத்துன்னு போய் அங்கே வச்சேன். அதுலேருந்து நம்மளுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்திருக்கு, தின்பண்டங்கள் சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு எனக்கு எப்பவுமே பிடிச்சது ரோலு, நல்லா தான் இருக்குது. அப்புறம் இந்த பன்னு, இதுவும் நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம். இன்றைக்கி வீக்கெண்டாக இருக்கிறதால எங்கன்னா இட்டுன்னு போகிறாங்களா என்னன்னு தெரியல, பார்ப்போம். நினச்சா மாதிரி மேடம் அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க. பசங்க முட்லா போகல, அவங்களும் இங்கே தான் கூட போயிருக்காங்க. அதனால் ஒரு 2 தெருவு தள்ளி தான் போய் இட்டுன்னு வர டைமிங் நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அது ஒரு டென்ஷன் குறைஞ்சிருச்சு. அப்புறம் நான் 2 நாளைக்கு முன்னாடி வீட்டில் சொல்லியிருப்பேன், இதுமாரி T1 ஏர்போர்ட், குவைத்தோட T1 அந்த ஏர்போர்ட்டு ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஓப்பன் ஆகிக்கிடுன்ற மாரி சொன்னேன். அது கன்ஃபார்மாக அவங்களே அறிவிச்சிட்டாங்க. ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து அந்த T1 ஏர்போர்ட்லேருந்து நம்ம வெளிநாட்டு ஃப்ளைட், அதான் ஏர் இந்தியா அதுமாரி மற்ற இண்டிகோ அதுமாரி மற்ற ஃப்ளைட்ஸ்லாம் பறக்கும் அப்படின்ற மாரி தகவல் வெளியே வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஈரான் தாக்குதலுக்கு அப்புறம் இந்த ரெடி பண்ண அந்த இடத்தெல்லாம் போய் குவைத்தோட பிரதமர் போய் ஆய்வு பண்ணியிருக்காரு. இதுவும் நல்ல விஷயந்தான். அப்புறம் என்ன, டிக்கெட் ரேட்லாம் குறைஞ்சிரும், ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா எல்லா ஃப்ளைட்ஸும் போச்சுன்னா பயணிகள்லாம் நல்லா போக போக டிக்கெட் ரேட்லாம் குறைஞ்சிரும். அது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேலை முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வேலை தகவல் எப்படி எடுத்துன்னு பார்ப்போம். நாளைக்கு விட அதை சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.